டீம் மெம்பர் பண்ண மறக்க முடியாத சம்பவம். நான் சீரியஸா போட்டு வச்சு பார்த்துருக்கேன் மச்சான். இவன் வந்து ரைட் சைடுல கேமோஃப்ளேஜ் பண்ணி பெட்ஷீட் போட்டு பேக் வந்துட்டு எடுத்து ஒரு இது பெட் மேல வைக்கிறோம். பெட் உடஞ்சிருச்சு. நீங்க இது முடியலன்னு கேட்டீங்கல்ல, நாங்க நைட் உள்ள உட்காந்து இதை முடிச்சோம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொன்னா புரியல. ஜட்ஜ் கிட்ட அப்படி சொல்லியா? என்ன சொன்னாலும் பேசாதீங்க சொல்லுங்க அப்படின்றாரு. நாங்க இப்படிதான் சார் அப்படிதான் சார். நீங்க 24 hours ஹேக்கத்தான்ல இருக்கும்போது அதிகமா கேட்க சாங் எது? சிங்கிட்டா சார் இதுல நமக்கு ரைட்ஸ் இருக்கா? சாங் மாத்தணுமா சார்? அதுல லிரிக் ஒன்னு வரும் கோரஸ்ல, வாட் ஆர் யூ willing to do அப்படின்ட்டு. anything for the hackathon. ஓகே நித்தினா, ஓகே 5 வயசு குழந்தையா நினைச்சுக்கோங்க. உங்க ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கணும். இதெல்லாம் क्वेश्चनலயே இல்லையே. உங்க டீம் மெம்பர் பண்ண மறக்க முடியாத சம்பவம். நான் எழுதுனேன், நான் சம்பவம் மிஸ் பண்ணிட்டீங்க. ஓகே சாம், எனக்கு தெரிஞ்சு சூர்யா பத்தி தான் சொல்லுவேன்னு நினைக்கிறேன். யா சிரிக்கிறத வச்சே தெரியுது. ஆக்சுவலா என்ன நடக்குதுன்னா third evaluation, right? Now we did not see the whole, like we were all working because they see that as the two main guys. They made a particular video and the team of all present அப்படின்னு போட்டாங்க. So அங்க என்ன நடந்ததுன்னா third one evaluation there was like around 2 hours left, but we had a lot of work to do because we both were working on a major module that they had asked us to do. It was out of the bounds. பாதி முடிஞ்சிருச்சு, rest of it was there. Okay, yoga today yoga now என்னன்னா we had to do cross platform, right? So I was working with Mac OS. I created a software which was applicable for Mac users. So I was working on Mac and Bro was supposed to do it for phones, Android and iPhone. So cross platform வேலை செஞ்சிருக்கேன். நான் சீரியஸா கோட் வச்சு பார்த்துருக்கேன் மச்சான். பக்கத்துல தூங்கிட்டான். 1.5 மணி நேரம் அவருக்கு தூங்கி slept. Now I was trying to wake him up for like 15 minutes, bro, unconscious. And then I started getting someone tweeted, but I never wake him up. நான் பாலஸ்லாம் நம்பி உட்கார வச்சு நான் பாட்டு பாத்து கேட்டு ஃப்ரெண்டை நம்பாதே. அவங்க பார்த்தா வந்து அம்மா தூங்கி எழுந்து able to manage and we were able to do that. அதுதான் சொல்லிடுது. அதுதான் 3 மணிக்கு. ஓகே அன்னைக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. மறக்க முடியாத சம்பவம் ப்ரோ. சோ நாங்க ஷிஃப்ட் எடுத்தோம் யாருமே சும்மா லைக் சோ 2 people லைக் நானும் இன்னொரு டீம்மேட் வந்து செகண்ட் வெண்டாரிங் ஆனாங்க. சோ ரூமுக்கு போயிட்டு தூங்கலாம் எடுத்துருக்கோம். அந்த மாதிரி 12 o'clock வந்து லைக் கால் பண்ணிருக்காங்க, வந்து எடுக்கல. இவன் கால் பண்ணி பேசி முடிச்சுட்டு எனக்கு லைக் அது வந்து ஸ்லீப்பர் கம்ப்யூட்டர் ஓகே மேல கீழே தான் இருக்கு. இவன் வந்து ரைட் சைடுல கேமோஃப்ளேஜ் பண்ணி பெட்ஷீட் போட்டு நிக்கிறான். டைம் பண்ணிட்டான். இல்ல சார் கூப்பிட்டாரு காஞ்சனா படம் பார்த்துருப்போம். அந்த நேரத்துல அப்படியே பேஸ் வாஷ் கூட ஓடிட்டான். ஏன்னா எங்களுக்கு அடுத்த டீம் இங்க தான் இருக்காங்க. நாங்க கடற்கரை ரெடி ஆயிட்டு அப்புறம் ஓடி போயிருக்கோம். ஸோ அதுதான் யா ஜாஸ்மின் அவளை பத்தி சொல்லலாமா? சொல்லலாம் மாத்தி சொல்லிக்கலாம். ஆல் ஜோசஃபைட்ஸ். ஓகே, சோ சிந்து வந்து டீம்ல எப்படி இருந்தானா, she is of course like junior, so yeah, like we noticed Abhijit and Sindhu like watching us, learning us. எனக்கு அந்த பையனை பார்த்தே ஆகணும்பா, சீரியஸா எனக்கு பார்த்தாகணும். And அவங்க அப்படி இருந்தாலுமே they were very opinionated. ஆனா நம்ம சிசி டிபார்ட்மென்ட் எல்லாம் yeah Abhijit is from chemical. She is also from chemical. ஆனா ரொம்ப ஒபினியேட்டடா இருப்பாங்க. அதுவும் அவெல்லாம் வந்து இப்படி சாத்திடுவான் கேள்விலாம் கேட்டு. So Sindhu was like அந்த டைம்ல தான் like நாங்களே படிச்சுட்டு தான் இருந்தோம், you know, like how to handle like this large level hackathon. They were also learning. Sindhu was mostly speaking about அவளோட அந்த programming side, அவ பண்ண workலாம் she was talking about it. ஹேக்கத்தான்ல என்ன நடந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் 2 rounds we were talking more about சாஃப்ட்வேர் தான் நிறைய ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால சிந்து லைக் she didn't come out, லைக் அவளோட ஒர்க் இன்னும் ப்ரெசென்ட் பண்றதுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. அண்ட் செகண்ட் எவாலுவேஷன் மென்டரிங்லாம் முடிஞ்சுட்டு என்ன ஆச்சு அப்படின்னா they had mentioned என்ன நீங்க 3 பேர் மட்டும் பேசிட்டு இருக்கீங்க, talk about like let them also talk அப்படின்னு ஒரு நெகட்டிவா ஒன்று சொல்லிட்டு போனாங்க. பட் we had already planned actually அவங்களும் பேசுற மாதிரி
இவங்க சொன்னானே எங்களுக்கு வெளியே சரி ஒரு ரவுண்ட்ல இருக்கும் பேசாம சம்பவம் பண்ணிட்டாங்க போல அப்ப. அந்த வெளியூர் ஏறி சொல்லி எனக்கு சொல்லிட்டாங்க we have to rev it up அப்படின்ட்டு. அவ்வளவு நேரம் அவ பேசல. தேர்ட் ரவுண்ட்ல உள்ள வந்தா இறக்கணும் அவளை. she said நீங்க இது முடியலன்னு கேட்டீங்கல்ல, நாங்க நைட் ஃபுல்லா உட்கார்ந்து இது முடிச்சோம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொன்னா டு தி புரியல ஜட்ஜ் கிட்ட அப்படி சொல்லிட்டா. I mean it was not rude இல்ல, பட் அந்த கான்ஃபிடன்ஸோ அந்த பவரும் வந்து அப்படி ஷோகேஸ் பண்ணி ஜோசப் ஐச்ச சீண்டாலிங்கன்ற மாதிரி. because like நீங்க கேட்டீங்கல்ல நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு அந்த பவர் பேக்ல ஒரு எண்டிங் கொடுத்தா it was like one of the key points எங்களோட ending அந்த evaluation and that was definitely one of the points ஒரு க்ளோஸ் அப் வச்சு பாளைய டயலாக் அத சொல்லிருவீங்க. என்ன சீண்டாத. Julius வந்து மாஸ் பண்றாங்க. So thank you that so is much. unforgettable about it. எங்களுக்கு நடந்தது ஒரு ஃபன்னியஸ்ட் இன்சிடென்ட் என்னன்னா நைட் 10 o'clock ஆமா ஏன்னா நாங்க நைட்ல ரீச் ஆனோம். நாங்க என்னன்னா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான். ஃப்ரெஷ் அப்லாம் ஆயிட்டு வரோம். பேக் வந்துட்டு எடுத்து ஒரு இது பெட் மேல வைக்கிறோம். பெட் உடைஞ்சிருச்சு. இல்ல புரியல. பெட் உடைஞ்சிருச்சு. பேக் வச்சு பெட் உடைஞ்சிருச்சு. என்னடா சத்தம் திரும்பி பார்த்தா பெட் உடைஞ்சு பேக் எல்லாம் பொருள்லாம் வந்துட்டு விழுந்துருச்சு. ஸ்கிராச் ஆயிடுச்சு. சில எடுத்து பெட் மேல வச்சோம். பெட் உடைஞ்சிருச்சு. அப்படி இருந்தது அந்த பேக்ல. அவ்வளவு ஹெவியாவும் இல்ல. ஆக்சுவலி என்ன பெட்ல தான் ஆக்சுவலி ப்ராப்ளமே. ஏன்னா அவங்க ஒரு லெக்ல வந்துட்டு ஸ்க்ரூ இல்லவே இல்ல. அவங்க அது அழகா அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நீங்க உட்கார்றது முன்னாடி பேக் வச்சீங்கல்ல, உட்காந்துட்டு விழுந்துருச்சு. ஸோ வி ஹாவ் டு இன்ஃபார்ம் இன்சார்ஜ். கீழே இறங்கி சிரிச்சுக்கிட்டே எல்லாம் கீழே வந்து இல்ல கட்டில் உடைச்சிட்டோம். கட்டில் உடஞ்சிச்சுன்னு சொல்லல, கட்டில் உடைச்சிட்டோங்கிறாங்களா. அவங்க மேல வந்து பாக்குறாங்க. அது ஒரே இதாகி நைட்டு எல்லாரும் தூங்க விடாம காசு இல்ல அவங்க மேலதான் அந்த சின்ன சம்பவம் பண்ணிட்டாரு. நாங்க தான் உடைச்சோன்னு அதுக்குதான் நாங்க பேசி சரி பண்ணிட்டோம் வச்சிருந்தோம் அப்படின்னு. எங்களோட இன்சிடென்ட் வந்து எப்படி இருந்ததுன்னா ப்ரெசன்டேஷன் அப்போ தான். ஸோ ப்ரெசன்டேஷன் ஆளுக்கு பார்ட் ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஜூரியோட அந்த இனிஷியல் ஸ்டேஜஸ் எல்லாமே என்ன கேட்டாலும் அதுக்கு அவர்கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான கொஸ்டின் வந்துட்டு இருந்துச்சு. ஒன்னா டேக்கிள் பண்ணுறது எங்களுக்கு கஷ்டமா வந்துட்டு இருந்துச்சு. என்ன சொன்னாலும் பேசாதீங்க சொல்லுங்க அப்படின்றாரு. நாங்களும் இப்படிதான் சார் அப்படிதான் சார்ன்றோம், என்னென்னமோ ட்ரை பண்றோம். ஆனாலும் அந்த கொஸ்டின் டேக்கிள் பண்றது செம்ம கஷ்டம். ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு ஃபியூச்சர் எல்லாருக்கும் என்னடா கேட்கறது இப்போ என்ன டேக்கிள் பண்றதுன்னு சைலண்ட் ஆயிட்டோம். அப்போ என்னோட டீம்மேட் காவ்யா டக்குன்னு அவ மோஸ்ட்லி சைலண்ட் கேரக்டர், பட் டக்குன்னு உள்ள போந்தா இது இப்படிதான் டக்குன்னு சொல்லி சமாளிச்சிட்டா. லேட்டர் அவ போனதுக்கு அப்புறம் தெரிஞ்சது நாங்க என்னமோ சொல்லி எப்படியோ சமாளிச்சிருக்கோம். ஆனா அந்த இடத்துல ஃபியூச்சர் தப்பா டிஸ்பிளே ஆயிடுச்சு. அந்த ஒரு மூமெண்ட் தான் எங்களுக்கு அவ உள்ள போய் டேக்கிள் பண்ண அந்த வந்து ஒரு வின்னிங் ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஸோ அதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, திடீர்னு இருந்தது. ஆனால் நல்லா இருந்தது. தேங்க்யூ. எனக்கு சொல்லணும்னா அது ஃபர்ஸ்ட் மூமெண்ட்ல சொன்னோம். ஃபன்னி மூமெண்ட் பார்த்தா எங்களோட டீம் சாம் எப்படின்னா அவர் வந்து அவங்க ஷீல்டு கொடுத்தாங்க. வின்னிங் பண்ணுவோம் ஷீல்டு கொடுப்பாங்கல்ல, ஷீல்டு கொடுத்த இடத்துல அப்படியே இருக்கு. கீழே இறங்க வரும்போது ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தாங்க. அதை கையில கொண்டு வந்துட்டாரு ஒரு கிட்ட எங்க கூட வந்துட்டாரு. நான் கேட்க ஷீல்டு எங்க அது அங்கே எனக்கு ஸ்வீட் பாக்ஸ் இருக்குல்ல அது ஒன் ஆஃப் தி ஃபன்னி மூமெண்ட். எல்லாரும் ரொம்ப ஜாலியா இருக்கு. நெக்ஸ்ட் டாக் போய்டலாம். நீங்க 24 hours ஹேக்கத்தான்ல இருக்கும்போது அதிகமா கேட்ட சாங் எது? சிங்கிட்டா. நல்ல டேரா இருக்கு. பாட்டு மறந்துருச்சா? பாட ஆரம்பிக்கிற சாங் ஃபுல்லாவே சாம் தான் மாட்டிக்கிறான். சோ இந்த வாட்டி இதுல இருந்து போவோம். இது ஃபர்ஸ்ட் என்ன சாங்? நம்ம ஜாலியா தான் சாங்ஸ் கேட்டோம். லிஸ்ட் ஆஃப் சாங்ஸ் சொன்ன உடனே வந்து ஃபர்ஸ்ட் மைண்ட் வைப் பண்ண இந்த சாங் அங்க இருக்கும்போது எனக்கு பர்சனலா இந்த பாட்டு கொஞ்சம் வைப் பண்ணேன். மாமதுர வண்ணக்கொடி மாமதின் பாருங்க गाइस வண்ணக்கொடி மாமதினி நல்ல ரெடி செஞ்சோ ஸ்டூடண்ட்ஸ் சொல்லுங்க. எல்லாரோட ஐடியா இங்க கீழ டாக் பண்றோம். நெக்ஸ்ட் என்ன சாங் யூஸ்வலா ஒர்க் பண்ணும்போது கேட்டுட்டு இருந்தேன். நான் ரேண்டம் பிளேலிஸ்ட் தான். ஆனா டிஜே நைட்ல நிறைய ரேண்டம் சாங்ஸ் இருந்தது. அதுல ஸ்பெசிஃபிக்கா ஒரு சாங் மட்டும் நான் இருக்குன்னா ஆளு மண்டலுமா. அது என்டையரா இப்படி சர்க்கிளா நின்று எல்லாரும் அந்த ஸ்டெப் போட்டோம். அந்த ஒரு சாங் பாட போறீங்க. அதுதான் எனக்கு வராது. அதுல ஒரு ரெண்டு லைன் சத்தியமா வராது. 2 லைன்ஸ்
வேண்டாம் skip. அந்த rap beat ஏதாச்சும் வேணாம் அப்படியே போயிடுங்க எடுத்து. எனக்கு உடம்பு சரியில்லைங்க அப்போ. எனக்கு உண்மையில உடம்பு சரியில்லை. பட் ஸ்டில் நான் அது வந்துட்டு இன்டர்நெட் ஹேக்கத்தான் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்க டீம் வந்துட்டு ரொம்ப சின்சியரா வேலை பார்த்துட்டு இருந்தோம். ஸோ சாங் கேட்குற அளவுக்கு இது இல்லை. கிரேட் எஸ்கேப் நான் யூஸ் பண்ணிருக்கலாம். அடுத்து நம்ம ஜாஸ்மின் உங்க சாங்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 36 ஹார்ஸ்ல கேட்ட சாங் ரொம்ப என்னன்னா ரிஹானாவோட கிஸ் இட் பெட்டர்னு ஒரு சாங். அதுல ஒரு லிரிக் வேற கோரஸ்ல வரும். சார் இதுல நமக்கு ரைட்ஸ் இருக்கா? சாங் மாத்தணுமா சார்? ஓகேனா நீங்க சொல்லுங்க, பாட சொல்லிங்களா சார்? ஐயோ டாக் பேக் வேற இருக்கா? அதுல லிரிக் ஒன்னு வரும் கோரஸ்ல, வாட் ஆர் யூ willing to do அப்படின்ட்டு. அவ்வளவுதான் வரும். Anything for the hackathon bro. Anything for hackathon. மோசஸ் இல்ல மோசஸ் வந்து சைலண்டா இதுல இண்டிவிஜுவலா லைக் பாட மாட்டியா? டீஜேல நீ கேட்டதுல பாட்டு ஒரு மாதிரியான பாட்டாச்சு. பாட்டு நேம் மட்டும் சொல்லுங்க. தமிழ் பாத்தீங்கன்னா ஊரும் இருக்கு. ட்ரெண்ட்ல இருக்கு. இல்ல இப்ப நாங்க எங்க மீடியால எடிட் பண்றதுக்குமே எப்பவுமே அந்த சாங் தான் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதே இங்கிலீஷ்னா ஒரு சிங்கிள் வாட்ஸ்ல இருக்கு. ஓகே ஊரும் பிட்ல அந்த பீட் மட்டும் எங்களுக்காக நான் வந்து நம்ம வியூஸ்க்காக பிரேக்ல எப்படி நம்ம ஃபேஸ்புக்ல சாம் ஒரு பெரிய சிங்கர் ரெஜிஸ்டர்ட் ஆகி பாடணும். ஃப்ரெண்ட் சூர்யா ஃபீல் பண்ணுவான்ல, என்னடா சூர்யா பாட மாட்டே எல்லாரும் சூர்யாக்காக டெடிகேட் பண்ணி அந்த பாட்டு பாடி. சூர்யாக்காக ரெண்டுல ஏதாவது ஒன்னு 2 லைன்ஸ். I sing it great because the melody என்னடா one very famous line I quote is she say you love me like I love the party only lama mama I'm sorry. Yeah, great guys. So next one, நித்தின் நிதின். what is it? ஐயா 5 வயசு. ஓகே நித்தின் ஓகே 5 வயசு. 5 வயசு குழந்தையா நினைச்சுக்கோங்க. உங்க ப்ராஜெக்ட் project எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கணும். இதெல்லாம் क्वेश्चनலயே இல்லையே. எல்லாம் இருக்கு. சோஷியல் மீடியா ரிசர்ச் டீம். இப்போ மட்டும் ரிசர்ச் டீம் இருக்காங்களா? 5 வயசு குழந்தை. சரி ஓகே, நான் அவங்க தானே என்கிட்ட பேசிக்கலி நீங்க இப்ப அவளுக்கு என்னடா வயசு? 20. எனக்கு இப்போ வந்து 15 ஆகுது. 20 இயர்ஸ். இப்ப சொன்னாலுமே அவனுக்கு ஒண்ணும் புரியாது. மெச்சூரிட்டி பாத்தியா? இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணாலே அவனுக்கு புரியாது. சரி ஓகே விடு. சரி நான் ஒரு இது 5 வயசு குழந்தைக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்? ஜே சார் வெரி குட் கேர். என்ன சாக்லேட் சாப்பிடுறேன்? ஒரு நிமிஷம். இல்ல நீ நார்மலாவே சரி ஓகே, நீ தான் 5 இயர்ஸ் பேபி எழுதி வச்சிருக்க. நமக்கு நடிக்க வராது. அது ரெஜிஸ்டர் பண்ணிக்கோ. ஓகே சோ இப்போ இந்த சாக்லேட் நீங்க வந்து சாப்பிட்டேன்னா ஆப்பிள் எங்க போடணும் அம்மா சொல்லிருக்காங்க. அம்மா தெரியாம அப்பா கிட்ட ஒளிச்சு வச்சிருக்கேன். இல்ல ஜெனரலா நீ ஒரு பொருள் சாப்பிட்டேன்னா அது எங்க போய் போடுற? குப்பையில இல்ல ஜோ ஆண்டி கிட்ட கொடுத்துருவேன். ஜோ ஆண்டி எடுத்து குப்பையில தானே போடுவாங்க. இல்ல ஆண்டி அதையும் விட்டா தின்றோம். அதுக்கு அதிக பாசிபிலிட்டி. திருப்பி அவரு அம்மா வந்து குப்பை அவங்க தான் இருப்பாங்க, அவங்க பார்த்தா நீ மாட்டிக்கிறத. ஆமா மாட்டி. இப்ப நாங்க என்ன பண்றோம்னா நீ அதை சாப்பிடுறத பத்தியா அதை குப்பையில போடுறத பத்தியா நீ போய் குப்பையில பார்த்தா இருக்காது. அதை நீ எடுத்து தின்றீங்களா? இல்ல நான் எடுத்து வந்து சூப்பர் அங்கிள். தேங்க்யூ. தெரியாம திருட்டுத்தனம் பண்றதுக்கு ஹெல்ப் இதுக்கு எஸ்ஏஹெச்க்கு என்ன சம்பந்தம்? அது ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். அது ஃப்ளவர்ஸ் வந்து மோஸ்ட்லி யார் கொண்டு வருவா நமக்கு? ஒண்ணு ரோட்ல February 14 கொண்டு வருவோம். பிப்ரவரி மாதிரியே தெரியலையே எனக்கு. ஏதோ ஒரு ஃப்ளவர் எனக்கு கொண்டு வா. சரி ஓகே. இப்ப எத்தனை பேருக்கு இந்த குழந்தை அடிக்கணும்னு தோணுது? அப்புறம் அந்த மாதிரி क्वेश्चन இருக்கு. நித்தினும் நீங்களும் ராக் அண்ட் பேப்பர் சிசர் ஆடணும். வின் பண்றவங்களுக்கு நித்தின என்ன क्वेश्चन வேணா கேட்கலாம். இல்ல புரியல. பெஸ்ட் மெமரிங்கிறது என்னதுன்னா இந்த எஸ்ஐஹெச் வின் பண்ணிட்டு வரும்போது த வே தே வெல்கம்